ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு உணவுப் பொருள் பற்றி தாங்க பேச போகிறோம். அதுதான் சிக்கன். சிக்கன் அப்படின்னாலே நம்ம மனசில் ஒரு சுவையான பிரியாணி வாசனை வருது இல்லையா? ஆனால் சிக்கன் நல்லதா கெட்டதா, எவ்வளவு சாப்பிட்டா நல்லது, எவ்வளோ சாப்பிட்டா தீமை, அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அசைவ பிரியர்கள் பலருக்கும் தினமும் சிக்கன் சாப்பிட்ற பழக்கம் இருந்துட்டு இருக்குங்க. குறிப்பாக ஜிம் போகிறவங்க அடிக்கடி அசைவம் சாப்பிடுவாங்க. ஆனா நம்மள பலரும் தினமும் சிக்கன் சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம். இந்த கருத்தை முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிக்கன்ல நன்மையும் இருக்கு. ஆனா அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிக்கன்ல புரதம், வைட்டமின் B12, கோலின் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இது அளவா தினமும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பல ஆரோக்கிய நன்மைகளை பெறலாம். இன்னைக்கு தினமும் சிக்கன் சாப்பிட்டோம் அப்படின்னா கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன, எவ்வளோ சாப்பிடலான்றதை பத்தி விரிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் அப்படின்றது உலகம் முழுக்க பெரும்பாலான மக்களோட உணவுல அடிப்படையா இருக்கிற ஒரு மாமிச வகை. இது மிதமான விலங்கு புரதம் கொண்டது. சிக்கன்ல காணப்படுற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன தெரியுமா? புரதம், வைட்டமின் B6, வைட்டமின் B12, நயாசின், பாஸ்பரஸ், செலினியம், ஜிங்க், இரும்பு. இந்த ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல் அளிக்க, தசைகள் வளர, நரம்பு மண்டலம் நன்றா இயங்க உதவியா இருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளவு சிக்கன் சாப்பிடலாம் தெரியுமா? 100 கிராம் கோழியோட மார்பகத்துல 124 கிலோ கலோரி இருக்கு. 20 கிராம் புரதம் மற்றும் 3 கிராம் கொழுப்பு இருக்கு. சோ நீங்க 65 இருந்து 75 கிலோ எடையுள்ள சராசரி நபரா இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சுமார் 200 கிராம் வரை சிக்கன் சாப்பிடலாம். இந்த சிக்கன் நம்ம சாப்பிட்றதால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சளி, காய்ச்சல் மற்றும் சுவாச பிரச்சனைன்னு பல தொற்றுகளுக்கு இன்றும் இந்த சிக்கன் சூப் வீடுகளில் கொடுக்கப்பட்டு தான் வருது. இது நாசி மற்றும் தொண்டை நெரிசலை குறைக்கும். சிக்கன் சூப் நியூட்ரோஃபில்களில் இடம்பெயர்வை தடுக்குது அப்படின்னு ஆய்வுகள் கூறுது. இது ஒரு வகை நோய் எதிர்ப்பு உயிரணுக்கள். இதன் மூலம் பொதுவான தொற்று நோய்களின் போது ஏற்படுற வீக்கத்தை தடுக்குது அப்படின்னும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த சிக்கன் புரதத்தோட சிறந்த மூலம்ங்க. ஸோ கொஞ்சமான சிக்கன் சாப்பிட்டாலுமே நிறைவான உணவு எடுத்துக்கொண்டது போன்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்தும். ஸோ உங்க தீராத பசியை அடக்க கொஞ்சமா சிக்கன் சாப்பிட்டா போதும். இதனால உங்களோட உடல் எடையும் சரியா மேம்படுத்த உதவும். அதே போல சிக்கன்ல செரட்டோனின் ஹார்மோன் உற்பத்திக்கு உதவுற டிரிப்டோபான் உள்ளது. இது செரட்டோனின் ஹார்மோன் உடல்ல புத்துணர்ச்சிக்கு உதவும் ஒரு ஹார்மோன் சொல்லப்படுது. நினைவாற்றல் அதிகரிக்கும். கோழிக்கறியில உள்ள கோலின் மற்றும் வைட்டமின் B12 உள்ளதால நினைவாற்றல் மேம்பட உதவியா இருக்கு. இயல்பாகவே அதிக அளவு கோலின் உட்கொள்றவங்களின் நினைவாற்றல் சிறப்பா இருப்பதா பல ஆய்வு முடிவுகள் கூறுது. அதே போல சிக்கன் குழந்தைகளோட மூளை வளர்ச்சியை ஊக்குவிப்பதோட நரம்பு மண்டலம் சரியா செயல்பட உதவியா இருக்கும்னு, வயதானவர்களின் அறிவாற்றல் செயல்திறனுக்கு உதவியா இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த சிக்கன்ல புரதம், கலோரிகள் மற்றும் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் கொழுப்புகள் அதிகமா இருக்கு. இது நம்மளோட உடல் இயக்கத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களோட சரியான அளவை வழங்குது. அது மட்டும் இல்லாம இதுல டிரிப்டோபன் மற்றும் வைட்டமின் B5 உள்ளதால மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக உதவியா இருக்கு. சிக்கன்ல புரதம் தவிர பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்ற பல தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு. இது எலும்புகளை வலுவாக்குது. ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற எலும்பு தொடர்பான பிரச்சனையை தடுக்கிறதோட இதுல இருக்கிற செலினியம் கீழ்வாதத்தின் அபாயத்தையும் குறைக்குது. ஆண்கள் துத்தநாகம் நிறைஞ்ச உணவுகளை உட்கொள்ள வேண்டும். சோ இது டெஸ்டோஸ்டரான் அளவை கட்டுப்படுத்தவும் விந்தணு உற்பத்தியை அதிகரிக்கவும் உதவியா இருக்கு. உடல் சோர்வை நீக்கும். பொதுவா ரத்த சோகை, இரும்புச்சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு அடிக்கடி உடல் சோர்வு பிரச்சனை சந்திப்பாங்க. இவங்க சிக்கன் சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான இரும்புச்சத்து கிடைக்கும். அதே சமயம் நிம்மதியான உறக்கத்திற்கு உதவும். அது மட்டும் இல்லாம பெண்களோட மாதவிடாய் காலத்துல சந்திக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் இது நீக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த சிக்கன்ல வைட்டமின் B6 நிறைஞ்சிருக்கிறதால இது மாரடைப்பை தடுக்குது. வைட்டமின் B6 மாரடைப்பு அபாயத்தோட இணைக்கப்பட்ட முக்கிய கூறுகளோட ஒன்றா இருக்குங்க. ஹோமோசைஸ்டீனின் அளவை இது குறைக்குது. இது தவிர கோழி நியாசினின் நிறைந்த ஒரு சிறந்த மூலம்னு சொல்லலாம். இது இதய நோய்க்கு வழிவகுக்கும் கொழுப்பை குறைக்க உதவியா இருக்கு. மேலும் இது ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களோட நல்ல மூலமாகவும் இருக்கிறதாலையும் இதயத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. புற்றுநோயை குறைக்குது. சிக்கன் சாப்பிட்றதால பெருங்குடல் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கும் அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிக்குது. சிக்கன்ல உள்ள சேர்மங்கள் உடல்ல உள்ள தேவையற்ற கொழுப்புகளின் தேக்கத்தை குறைக்கிறதால புற்றுநோய் அபாயத்தை குறைக்க முடியும். தசை வளர்ச்சிக்கு உதவியா இருக்கு. சிக்கன்ல இருக்கிற மிகுந்த புரதம் உடல்ல உள்ள தசைகளோட கட்டமைக்க உதவியா இருக்கு. ஜிம்முக்கு போறவங்க, உடல் கட்டுமான பயிற்சி எடுக்கிறவங்க சிக்கனை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. எடை குறைக்க உதவியா இருக்கு. நீங்க டயட் பண்றவரா? அப்போ
ஸ்கின்லெஸ் பாயில் சிக்கன் நல்ல தேர்வுன்னு சொல்லப்படுது. இது குறைந்த கொழுப்பு, அதிக புரதம் கொண்டது. இதனால வயிறு நீண்ட நேரம் பசிக்காது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. சிக்கன்ல இருக்கிற ஜிங்க் மற்றும் செலினியம் நம்ம உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துது. இதய ஆரோக்கியம் ரொம்பவே மேம்படும். பொதுவா பொங்கல் சிக்கன், கிரில் சிக்கன், பாயில் சிக்கன் மாதிரி கொழுப்பு இல்லாத வகையில சமைத்தோம் அப்படின்னா இதயத்திற்கு பாதிப்பு இல்லை. மாறா சிவப்பு மாமிசத்தை விட சிக்கன் ஆரோக்கியமானதுன்னு கூட சொல்லலாம். எலும்புகளை வலுப்படுத்துது. சிக்கன்ல உள்ள பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் எலும்புகளை உறுதியாக்குது. முதியோர்களுக்கு இது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது. மன அழுத்தத்தை குறைக்கும். சிக்கன்ல ட்ரிப்டோபான் அப்படிங்கிற ஒரு அமினோ அமிலம் இருக்கு. இது மன அழுத்தத்தை குறைச்சி மகிழ்ச்சியை கொடுக்குது. ரத்த சோகையை தடுக்குது. சிக்கன்ல இருக்கிற இரும்பு ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவை உயர்த்துது. இதனால ரத்த சோகை தடுக்கப்படுது. மூளை செயல்பாடு மேம்படும். விட்டமின் B6 நம்ம நரம்பு மண்டலத்துக்கு உதவியா இருக்கு. நினைவாற்றல், கவனம் ஆகியவற்றை மேம்படுத்தும் சக்தி இந்த சிக்கனுக்கு நிறையவே இருக்குங்க. சிக்கன் நன்மை தரும் உணவு தான். ஆனா தவறான முறையில சாப்பிட்டோம் அப்படின்னா பல பிரச்சனைகள் வரும். அதிகமா சாப்பிட்டா கொழுப்பு கூடும். ஃப்ரைட் சிக்கன், சிக்கன் 65, கிரேவி சிக்கன் மாதிரி டீப் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கொழுப்பு அளவு அதிகரிக்கும். இதய நோய் அபாயம் வரும். கெட்ட தரமான சிக்கன் பெரிய ஆபத்துல கொண்டு போய்விடும். சில சிக்கன்கள் ஹார்மோன் இன்ஜெக்ஷன், கெமிக்கல் கலப்பு உணவு கொடுத்து வளர்க்கப்படுது. இதை சாப்பிட்டோம் அப்படின்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ், தைராய்டு, இன்ஃபெர்டிலிட்டி மாதிரியான பிரச்சனைகள் வரும். பாதிக்கப்பட்ட சிக்கன், பாக்டீரியா தொற்று உள்ள சிக்கனை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சிக்கனை நம்ம சாப்பிட்றதால அதில் இருக்கிற சால்மோனெல்லா, ஈகோலை போன்ற பாக்டீரியாவால் வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், ஃபுட் பாய்சனிங் வர வரும். அதிக சிக்கன் யூரிக் அமிலத்தை அதிகரிக்கும். அதிக அளவில் சிக்கன் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பழக்கத்தால யூரிக் அமிலம் உயர செய்யும். இது மூட்டு வலி, கால்வலி போன்ற பிரச்சனைகளுக்கு காரணமா அமையும். சிக்கனோட தோல் ரொம்ப பெரிய கெட்ட கொழுப்பு. சிக்கன் தோல்ல சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமா இருக்கு. அதை தவிர்த்தோம் அப்படின்னா அது நமக்கு நன்மையை கொடுக்கும். அப்படின்னா இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கான சரியான முறை தான் என்ன? வாரத்துல 2 அப்படி இல்லைன்னா 3 முறை மட்டுமே சிக்கன் சாப்பிட்றது நல்லதுங்க. கிரில் அப்படி இல்லைன்னா ஸ்டீம் செஞ்சு சாப்பிடணும். தோல் நீக்கி சமைக்கிறது ரொம்பவே நல்லது. அதிகமான எண்ணெய், காரம், உப்பு சேர்க்கறத தவிர்க்கலாம். காய்கறிகளோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா மேலும் நன்மையை தரும். சின்ன குழந்தைங்கள், பெரியவங்க, கர்ப்பிணிகள் சாப்பிடும்போது நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லதுங்க. சுவையான மற்றும் ஆரோக்கியமான சிக்கன் வகைகள் என்ன தெரியுமா? கிரில்டு சிக்கன், ஸ்டீம்டு சிக்கன் சூப், சிக்கன் சாலட் வித் வெஜிடபிள்ஸ், லெமன் பெப்பர் சிக்கன், பாயில் சிக்கன் வித் மில்லட்ஸ். இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமும் சுவையும் ரெண்டும் சேரும். சிக்கனுக்கு மாற்றா சாப்பிடக்கூடிய சில உணவுகள் என்னென்ன தெரியுமா? சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு நான் சொல்ற இந்த உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புரதம் கிடைக்கும். பயிர் வகைகள், அதாவது கிரீன் கிராம், சிக் பீஸ் இதெல்லாம் சாப்பிடலாம். முட்டை, மீன், பச்சை பட்டாணி, தட்டை பாயசம், டோஃபு, பன்னீர் இது எல்லாமே நீங்க சாப்பிட்றதால உங்களுக்கு சிறந்த புரத மூலம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. சிக்கன் நல்ல உணவு தான், ஆனா அளவோட சாப்பிட்றது தான் முக்கியம். சிக்கன் சாப்பிட்ற முறையும் அதே அளவுக்கு ரொம்ப முக்கியம். அதிக எண்ணெய், கெட்ட தரமான சிக்கன், கச்சா சிக்கன் இது நம்ம ஆரோக்கியத்துக்கு எதிரின்னு சொல்லலாம். நம்ம நன்றா வேக வச்சு சீராக சாப்பிட்டோம் அப்படின்னா சிக்கன் நம்ம உடலுக்கு ஆற்றல், பலம், ஆரோக்கியம் தரும். அதனால சுவையும் நலனும் சேர்க்கும் விதத்துல சிக்கன் உணவுல சேர்த்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களை எத்தனை பேருக்கு சிக்கன் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்.